ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்கரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார். குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை, ஆங்கிலம் 7ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2024வது வருடம். இன்றைய திதி சஷ்டி திதி காலை 9:42 வரை உள்ளது. பின்பு சப்தமி திதி. இன்றைய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம். மாலை 3:52 மணி வரை உள்ளது. இன்று சித்த யோகம் அமிர்த யோகம் கூடிய நாள். நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. மாலை 4:45 5:45 வரை. ராகு காலம் காலை 9 மணி இருந்து 10:30 மணி வரை. குளிகை காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 3 மணி வரை. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரங்கள்: புனர்பூசம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், பூசம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். புனர்பூசம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்த அன்பர்களும், பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்த அன்பர்களும் இன்று முக்கிய பணிகளை தவிர்த்தல் நலம். அவ்வாறு செய்ய ஏற்பட்டால் அவர்கள் விநாயகர் ஆலயம் சென்று சிதறு தேங்காய் உடைத்துவிட்டு முருகர் ஆலயம் சென்று சிகப்பு புஷ்பங்களை சாற்றி நெய்தீபம் ஏற்றி முருகர் அருளை பெற்று பின் செய்யலாம். முடிந்தவரை முக்கிய பணிகளை தவிர்த்து மாமூல் பணிகளை செய்வது மிகவும் உத்தமம். இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, இன்று மகிழ்ச்சியான நாள். உங்களுக்கு தனவரவு, பொருள் வரவு, பணவரவு அனைத்தும் உண்டாகும். எடுத்த காரியம் நன்றாக முடியும். ஆகையால் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக திளைப்பீர்கள். நீங்கள் பெருமாள் ஆலயம் சென்று தாயாருக்கும் பெருமாளுக்கும் துளசி அணிவித்து நெய் தீபம் ஏற்றினால் மேன்மேலும் மகிழ்ச்சி கூடும். ரிஷபராசி அன்பர்களே, இன்று காரியம் தாமதமாகும். செய்தொழில் சிறிது தளர்ச்சி உண்டாகும், தாமதம் ஏற்படும். ஆகையால் நீங்கள் இன்று செல்ல வேண்டிய ஆலயம் விநாயகர் ஆலயம். விநாயக பெருமானுக்கு சிதறு தேங்காய் உடைத்துவிட்டு கால பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினால் உங்களுக்கு காரிய தாமதம் தடை நீங்கும். மிதுனராசி அன்பர்களே, இன்று நீங்கள் சுகம் பெறுவீர்கள். இன்று உங்களுக்கு சுகபோஜனம் அமையும். இன்று நீங்கள் பெருமாள் ஆலயம் சென்று பெருமாளுக்கு துளசியும் நெய்தீபம் ஏற்றிவிட்டு பின் ஆஞ்சநேயரை நீங்கள் துளசி மாலை அணிவித்து நெய்தீபம் ஏற்றி வணங்கி வந்தீர்களானால் இன்று மேன்மேலும் வாழ்வில் சுகம் அடைவீர்கள். பணவரவு, தனவரவு அனைத்தும் கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். புனர்பூசம் 4ஆம் பாதமும் பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் முக்கிய பணிகளை தவிர்த்தல் நலம். அவ்வாறு செய்ய நேர்பட்டால் அவர்கள் விநாயகர் ஆலயம் சென்று விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைத்துவிட்டு கால பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நீதிபமும் ஏற்ற வேண்டும். இன்று ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வரவு உண்டாகும். தனவரவு, பொருள் வரவு அனைத்தும் கிட்டும். சிம்மராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு செய்தொழில் சில சிக்கல்கள் வரும். ஆனால் நீங்கள் அஞ்சாம் நெஞ்சம் படைத்தவர்கள், எதையும் எதிர்கொள்ளுவீர்கள். ஆகையால் அந்த சிக்கல்களை நீங்கள் ஈஸியாக சமாளித்து விடுவீர்கள். நீங்கள் இன்று செல்ல வேண்டிய ஆலயம் காலபைரவர் ஆலயம். அங்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிவிட்டு ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றுங்கள். உங்களுக்கு அனைத்து துறையிலும் வெற்றி கிடைக்கும். பணவரவு, தனவரவு மிகும். கன்னிராசி அன்பர்களை, நீங்கள் பாசமானவர்கள், பண்பானவர்கள். அனைத்து பேரிடம் நீங்கள் அன்பாக பழகுவீர்கள். இருந்தாலும் இன்று சில காரியங்களை முயற்சித்தால் தான் முடியும் என்ற நிலை இருக்கும். ஆகையால் நீங்கள் விடாமுயற்சியுடன் எல்லா காரியங்களும் செய்தீர்களானால் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி உண்டாகும். இன்று நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் பெருமாள் ஆலயம். தாயாருக்கும் பெருமாளுக்கும் துளசி மாலை அணிவித்து நெய் தீபம் ஏற்றி அவர்கள் அருளை பெறுவீராக. உங்களுக்கு அனைத்து வகையிலும் வெற்றி கிட்டும். துளாராசி அன்பர்களே, நீங்கள் பட்டென்று பேசக்கூடியவர்கள். மனதில் பட்டதை சட்டென்று சொல்லிவிடுவீர்கள். அதனால் உங்களுக்கு சில எதிர்ப்புகள் வரும். அந்த எதிர்ப்புகளை கண்டு அஞ்சாதீர்கள். இன்று நீங்கள் துர்க்கை ஆலயம் சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பின் பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினால் அந்த எதிர்ப்புகள் தவிடு பொடியாகிவிடும். அனைத்திலும் வெற்றி பெறுவீர்கள். விருச்சிகராசி அன்பர்களே, உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி. அனைத்து தெய்வங்களும் உங்களுக்கு அருள் புரியும்.
ஆகையால் இன்று வெற்றி மாலைதான் நீங்கள் சூடுவீர்கள். இன்று முடியாதவருக்கும் இல்லோதருக்கும் இயலாதவருக்கும் நீங்கள் அன்னதானம் செய்யுங்கள். அனைத்து வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு ஆதரவு மிகும். அனைத்து நண்பர்களிடமும் இருந்து உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவர். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் என்னவென்றால், ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் சென்று ஆஞ்சநேயரை 27 முறை நெய்தீபம் ஏற்றி சுற்றி வந்து வணங்கவும். அவ்வாறு வணங்கினால் இன்று அனைத்து காரியங்களும் வெற்றி உண்டாகும். மேலும் நீங்கள் காக்கைக்கும் உடல் உற்றோருக்கும் நீங்கள் அன்னதானம் செய்யுங்கள். அவ்வாறு செய்ய இயலாதவர்கள் நீங்கள் யாருக்காவது ஒரு பொருளை தானமாக அளிக்கவும். அவ்வாறு செய்தீர்களானால் உங்களுக்கு எல்லா நன்மையும் பெருகும். மகராசி அன்பர்களே, இன்று மனக்குழப்பம் அடைவீர்கள். இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம். அந்த மனக்குழப்பங்கள் தவிடு பொடியாகிவிடும். நீங்கள் செல்ல வேண்டிய ஆலயம் துர்க்கை ஆலயம். துர்க்கைக்கு நீங்கள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பின்பு பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். அதற்பின் ஆஞ்சநேய பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றுங்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு நட்பினால் ஆதாயம். ஆகையால் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் முதியோருக்கும் இல்லாதோருக்கும் இயலாதோருக்கும் அன்னதானம் செய்யுங்கள். உங்களுக்கு மேன்மேலும் நட்பினால் வரவு உண்டாகும். தனவரவு, பொருள் வரவு, பணவரவு அனைத்தும் கிடைக்கும். மீனராசி அன்பர்களே, சில காரியங்கள் தடங்கள் ஏற்பட்டாலும் அதை பற்றி கலங்காதீர்கள். காலையில் எழுந்தவுடன் விநாயகர் ஆலயம் சென்று நெய் தீபம் ஏற்றி பின்பு முருகர் ஆலயம் சென்று நெய் தீபம் ஏற்றி ஆஞ்சநேயரை 9 முறை வலம் வரவும். அதனால் உங்களுக்கு அனைத்து காரியங்களும் வெற்றி உண்டாகும். 12 ராசி அன்பர்களும் செய்ய வேண்டிய ஒரே காரியம், இல்லாதோர் இயலாதோருக்கு உதவுங்கள், அன்னதானம் செய்யுங்கள். அனைவருடைய வாழ்க்கையும் வளமாகும். நன்றி, வணக்கம்.